Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் சாப்பிடலான்னு பிடிக்கும்போது நகை ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டேஷன் வீட்டுக்கே வந்தாங்க, கொடுத்துட்டு கேட்டாங்க. அவரு தொலைச்சவரோட அந்த மனநிலை எப்படி இருந்தது வரும்போது? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். பார்க்கறதுக்கே எங்களுக்கு பாவமாக இருந்தது. அவர் என்ன எங்களை பார்த்து பார்த்து அவர் காலை வீணுன்னு தோணுது, வராரு கிட்ட வராரு. அவங்கள இன்ஸ்பெக்டர் அம்மா விட மாட்டாங்க. நீங்க வேலை செய்யற கம்பெனில என்ன சொன்னாங்க? கம்பெனிலே எல்லாம் பாராட்டினாங்க சார். கம்பெனிக்கு பெரிய பேர் தேடி கொடுத்துருக்காமா நீ. சரி, இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயம் பண்ணியிருக்க. எனக்கு அது எடுக்கணுன்ற துளி ஆசைலாம் இல்லை சார். எங்களுக்கு நகையா அவங்கள்டா கொடுத்தோமா, இதோட முடிஞ்சிட்டோன்னு பார்த்தா அப்புறம் இது போட்டோ கீட்டோ எவ்வளோ வாழ்த்துக்கள். போருங்கோ வருங்கோ தெருவில். சிஎம் சாரை சந்திச்சிருக்கீங்க, மேயர் அவர்களை சந்திச்சிருக்கீங்க, வள்ளுவர் சிலையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கும் பொழுது எப்படி இருந்தது? உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சா? ரொம்ப மன திங்கில நான் பெருக்கும் போது 50, 100, 10, 20 எல்லாம் தருவாங்க. டீ சாப்பிட்டு அதெல்லாம் வாங்கிக்கணும். சாப்பாடும் தருவாங்க. கம்பெனி கெட்டு போயிடும். அது மெயின். 3 வருஷமா வேலை செஞ்சு சோறு போட்டுங்க நம்மளை காப்பாற்றி. நான் வேலை செய்யறதால எவ்வளோ யூஸ். நீயா என்ன ஒன்னா திட்டு, நான் வேலை செய்யறதை பத்தி நீ திட்டாரு. டூல்ஸுக்கு நன்றி சொன்னீங்களா? குப்பை தொட்டில் எச்சு துப்புனா கூட விட மாட்டேன். அப்படியா? இது வேலை செய்யற தொழில், ஏன் இதுல துப்புற? கீழே அதுல நான் 1000 குப்பை வாடுறேன். நான் செய்யற வேலை. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மனித உருவில் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு காலையில இருந்து அக்காவை தான் எல்லாருமே கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அக்கா வணக்கம். வணக்கம். பத்மா அக்கா அப்படின்னு பேரை சொன்னதுமே தெரியாத ஆட்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செய்த செயல் அவ்வளவு தூரம் அவ்வளவு பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சு இன்னைக்கு எப்படி உங்களோட நேரத்தை வாங்கிட்டோம். யார் இந்த பத்மா? நீங்க எப்படி இந்த வேலைக்குள்ள வந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க இருந்தீங்க? அங்கிருந்து நான் தொடங்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்க. நான் என் பேர் பத்மா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் அக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு வேலையில் சேர்த்தாங்க. என்ன சேர்த்த உடனே அவங்களும் வேணாம், கம்பெனி முடிய போகுது. ஓனக்ஸ் கம்பெனி ஒன்று இருந்தது, முடிய போகுது, வேணான்னாங்க. எங்கள் அக்கா அப்போது இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், அவங்களுக்கு ஒன்றா நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன், வேணான்ட்டாங்கல்ல, அவங்க சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன், வேலைக்கு சேர்த்துங்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும்மா, அவங்க நல்லா செய்யலைன்னா நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்போவே அக்காட்ட. ஆமாம், இல்லை சார் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அப்புறம் சேர்த்துட்டாங்க. அதில் ஒரு 2 வருஷம் செஞ்ச வேலை. அது முடிஞ்ச உடனே நீல் மெட்டல்னு ஒன்று வந்தது. அதில் ஒரு 4.5 வருஷம் செஞ்சேன். அதுக்கப்புறம் ராம்கி வந்து அதில் ஒரு 10 வருஷம் செஞ்சேன். இப்போ இந்த கம்பெனியில் இதுவும் அப்படியே தொடங்கிட்டேன். கம்பெனியாக தொடங்கி இதில் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. உட்பேசர் சுமித் கம்பெனி. ஓகே, அதில் சேர்ந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நேத்திக்கு வேலை செஞ்சுட்டு நாங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, எங்களுடைய பொருள், தொடப்போம், சவுளு, ரேக்கு அதெல்லாம் இருக்கும். உங்களோட திங்ஸ்? ஆமாம், எங்களோட திங்ஸு. அது 150 இருக்கும். சரி, அவங்க ஒரு அயன் கடை இருக்கும். அவரு ரொம்ப நாள் அயன் பண்றது. எந்த ஏரியால? அது டி நகர், மகாராஜபுரம், சந்தான சாலை, முப்பத்தம்மன் கோயில், வண்டிப்பாதை தெரு. அங்கதான் உங்களோட டியூட்டி தான். நாங்க டூல்ஸ் பத்திரப்படுத்துவோம். அந்த இடத்துல ஒரு கவர் இருந்தது. அது என்ன கவர்? ஐஸ்கிரீம் டப்பா இருந்தது. சரி, சாப்பிட்ற பொருள், நம்மளுக்கு மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சாப்பாடு போடுறாருல்ல ஐயா, எங்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு போடுறாரு. அதில் மத்தியானம் ஷிஃப்ட்டு நான் சாப்பாடு வாங்கணும். சாப்பாடு வாங்கிட்டு நான் எப்பவுமே வண்டியில் உட்காந்து சாப்பிட்றது பழக்கம் ஆட்டோவில். சாப்பிடும்போது இதுவும் சாப்பாடு டப்பா தானே, ஐஸ்கிரீம் டப்பா தானே, அதில் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஃபுல்லாக நகை. ஓகே, கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இதெல்லாம் என்னான்னு பாருன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தாரு. எல்லாமே 916. நீ இப்படியே திருப்பி போகலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு. ஆனால் அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு பாண்டி பஜாரில் நின்று பேசுகிறோம். உடனே அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் தான் எங்கள் ஆஃபீஸ். அந்த இடத்துல சூப்பர்வைசர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்தோம். உடனே அவரு எல்லாருமே வர வச்சார். எங்கள் மேனேஜரு, இன்னொரு மேனேஜர் எல்லாரையும் வர வச்சு பார்த்து அங்கே பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே, இல்லைங்க, அந்த ஐஸ்கிரீம் டப்பால இருந்த கவர் ஐஸ்கிரீம் நினைச்சு நீங்க எடுத்தீங்களா? ஐஸ்கிரீம் ஒன்று இருந்தது, கவர் வேற இருந்துச்சு. ஓகே, 2 இருந்தது.
நீங்க அது ஐஸ்கிரீம் தான் நினைச்சு எடுத்து? ஆமா, ஐஸ்கிரீம் தான் நினைச்சே நான் பிரிச்சேன். அது சரி, வெயிட்டா இருந்தது. பரவாயில்ல, இது ஐஸ்கிரீம் இருக்குமோ இல்ல சாப்பிட்றப்போ. எங்களுக்கு சாப்பிட்ற பொருள் நிறைய பேர் தருவாங்க. ஓகே. முறுக்கு, சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு கவர்ல அப்படின்ட்டு தான் எடுத்துனாகாண்டி. அதில் நகை இருக்கும்னு எனக்கு தெரியாது ஐயா. எடுத்துட்டு வந்துட்டு நான் சாப்பிடலான்னு பிடிக்கும்போது நகை இருந்தது. ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்ககிட்ட கொடுத்து அவங்களும் எல்லாம் வர வச்சு நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாங்க. கொடுத்துட்டு கேட்டாங்க 2 மணிக்கு அடிச்ச பொருள் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணீங்க ஸ்டேஷனில் கேட்டேன். அதெல்லாம் சொன்னோம். நாங்கள் இந்த மாதிரி போன பாதி வேலை திரும்பி வந்தோம். சார்கிட்ட கொடுத்தோம். எங்கள் அதிகாரிங்கெல்லாம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. கொடுத்தோம். அப்புறம் தான் சரி பரவாயில்ல. அவன் நகை விட்டார் பாரு, அவரும் வந்துட்டார். பாண்டி பஜார்ல இதெல்லாம் டி நகர்ல நடக்குது. ஆமா, டி நகர்ல நடக்குது இதெல்லாம். ஓகே ஓகே. அவரும் வந்துட்டார். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறாரு அவர். ஃபர்ஸ்ட் நகை காணோம், தொலைஞ்சு போச்சுன்னு பட்டார். அப்புறம் அவர் விசாரிச்சாங்க, எப்படி தொலைஞ்சுது, எப்படி விட்டீங்க? இல்ல நான் அந்த இடத்துல சேல்ஸ் பண்ண வந்தேன் நானு. அப்போ 2 பொருள் எடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கணுமா அந்த இடத்துல, எங்க வண்டிப்பாதை தெருவில். கொடுக்கும்போது அந்த நகையை எடுத்துட்டு அந்த கவர் அங்கேயே விட்டுட்டாராம். மருந்து போய் விட்டுட்டேன். ஓகே ஓகே. மிஸ் பண்ணிட்டேன் நான். அவரை பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் சார். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்த்தோம், பேசணும். அப்புறம் சாரு போலீஸ் சார் எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு. நீங்க எல்லாம் எடுத்து வச்சாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு. அவர் கேட்டாரு இன்ஸ்பெக்டர், இதானா இதானா இதானே? ஆமா சார் இதே தான். ரொம்ப நன்றிமா உங்களுக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப நன்றி, என்னால் மறக்கவே முடியாது. இதெல்லாம் போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னா. நாங்களும் சொன்னோம், எங்களுக்கு ஏன் சார், நாங்கள் கஷ்டப்படுறதே நம்ம கையில் நிற்கிறது இல்லை. இவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு தேவையில்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படி சம்பாரிச்சிங்கன்னு தெரியாது. நாங்கள் ஒரு அரை சவரத்துக்கும் 1/4 சவரத்துக்கும் அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு 1/2 கிராம் பொருள் எடுக்கணும்னா கூட இப்போதைக்கு 11,000 12,000 வைக்கும். அதனால எங்களுக்கு அந்த பொருள் மேலே ஆசை இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரியல, அதனால எடுத்துட்டு வந்துட்டோம் சொல்லி ஒப்படைச்சிட்டோம். அவரு தொலைச்சவரோட அந்த மனநிலை எப்படி இருந்தது வரும்போது? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் அவரு. அவர் பார்க்கறதுக்கே எங்களுக்கு பாவமா இருந்தது. அவர் என்ன எங்களை பார்த்து பார்த்து அவர் காலை வீணுன்னு தோணுது. வராரு, கிட்ட வராரு. அவங்கள இன்ஸ்பெக்டர் அம்மா விட மாட்டாங்க. இது எப்படி வந்தது ஏதோ அது அவங்க பிரச்சனை. அவங்க விசாரிச்சு தானே கொடுக்கணும். ஆமா, ஆனா அவங்க கால்ல விழுறதுக்கு அவரு ஆமா வராரு. நகையை அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கையில கொடுத்துட்டாங்க. அவர் தான் வச்சிருக்காரு நகையை. இருந்தாலும் விசாரிக்கிறாரு, இங்க எப்படி வந்தீங்க. நம்மள உள்ள நம்மள பேசிட்டு அனுப்பிச்சிட்டாரு. எங்க ஆளுங்களும் வந்து எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேசி முடிச்சுட்டு சரிம்மா நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க வேலை செய்யற கம்பெனில என்ன சொன்னாங்க? கம்பெனில எல்லாம் பாராட்டினாங்க சார். கம்பெனிக்கு பெரிய பேர் தேடி கொடுத்துருக்கமா நீ. இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயம் பண்ணிருக்க அப்படின்னாங்க. நான் இருந்த மாதிரியே இல்லை, இப்ப இருக்கிற மாதிரியே இல்லை அப்படி சொல்லி பேசுனாங்க சார். எல்லாரும் பாராட்டினாங்க கம்பெனில. அப்படியா? பெரிய அதிகா சிஓ வரைக்கும் வந்து சொன்னாங்க, பெரிய விஷயம் பண்ணிருக்கோமா கம்பெனிக்கு நீங்க அப்படின்னு. இந்த கம்பெனில நான் இல்லைன்னா இந்த மாதிரி வரப்போறது இல்லை. நான் வேற கம்பெனில இருந்தா வெளியே வந்து வேலை செய்ய போறது இல்லை. வீட்டுல இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துன்னு போய் எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை. அந்த மாதிரி இது வேலை இருக்கிறது தான் நம்மளுக்கு அந்த பொருள் வெளியே பெருக்கிறோம், கிடைச்சதே எடுத்து. ஆமாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அந்த மாதிரி வீட்டில் இருந்தா? இந்த கம்பெனியால தானே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனியால கிடைச்சிருக்கு. உங்களால தொலைச்சவருக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட நிலை அப்படின்றது. சார் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. இது கிடைச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு அது எடுக்கணுன்ற துளி ஆசைலாம் இல்லை சார். எங்களுக்கு நகையா அவங்கதா கொடுத்தோமா இதோட முடிஞ்சிட்டோன்னு பார்த்தா அப்புறம் இது என்ன ஃபோட்டோ கீட்டோ எவ்வளோ வாழ்த்துக்கள். போருங்கோ வருங்கோ தெருவில் ரொம்ப பேர் என்ன வாழ்த்துறாங்க. ஓகே, இது நீங்கள் புதுசாக பண்ணல, நீங்கள் இயல்பாகவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் இது வெளியே தெரியும் பொழுது எங்களுக்கு அது பெருசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியான மனிதர்களை அப்படி நாங்கள் பார்க்க முடியும். நேற்று அந்த விஷயம் நடக்குது, மறுபடியும் நீ காலைல டியூட்டிக்கு போயிருக்கீங்க. போனேன் சார். 6 to 2 டியூட்டிக்கு போயிட்டு வந்தீங்க. கண்டிப்பாக டியூட்டிக்கு பண்ணேன். எனக்கு டியூட்டி தான் சார் முக்கியம். என்னங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. டியூட்டின்னு இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அது பெரிய இதான சொல்றேனே, ரொம்ப கம்மியான மனிதர்களை நான் அப்படி பாக்குறேன். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க, சிஎம் சாரை சந்திச்சிருக்கீங்க, மேயர் அவர்களை சந்திச்சிருக்கீங்க.
இன்னைக்கு ஷிஃப்ட் முடிச்சது, அதாவது உங்க டியூட்டி முடிஞ்சது, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நான் வந்து என்ன 10 மணிக்கு லஞ்ச் டைம், எனக்கு சாப்பாடு டைமு. சாப்பிட்ட உடனே எங்கள் மேனேஜர் என்னை கூப்பிட்டு போனார், காரில் கூப்பிட்டு போனார், சிஎம் கிட்ட கூப்பிட்டு போனார். அங்கே வெயிட் பண்ணி அவர்கிட்ட இந்த அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஓகே. சாலெல்லாம் போயிட்டு சாரு கையால் அவார்டு பொன்னாடெல்லாம் போயிட்டுனாங்க. அவரும் பேசினார், இன்னும்மா எத்தனை பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம், எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொன்னார் ஐயாவும். ஓகே. சொன்னார், பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி பையன் படிச்சுட்டு இருக்கான், வேலை பர்மிட் வேலை இல்லாமல் இருக்கான் ஐயா அப்படின்னேன். சரி வேலை பார்க்குறேன், தரேன் அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னாங்களா? நினைச்சீங்களா சிஎம் அப்படி பேசுவார் நினைச்சீங்களா? உள்ள போன வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா? அது நான் எப்பாச்சும் ஒரு இந்த மாதிரி ஐயாவை பார்த்தேன்னா, இந்த மாதிரி என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு வேலை கொடுங்க, பணம் காசு வேண்டாம் சொன்னது உண்டு எப்பயோ நான். சரி. அது இப்போ நடக்கன்னா கடவுள் தான் காரணம். அதுக்கு உங்களோட நேர்மையும் உங்களோட கணவரோட இவர்கிட்டே சொல்லிக்கிறேன் நிறைய வாட்டி. அவருக்கு பணம் கிடைச்சது இல்ல, அப்போ சொன்னேன். அது ஒரு ஸ்டோரி, அதை நம்ம பேசுவோம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா இவர் எதுவுமே வேணான்னு கொடுத்துட்டாரு. அவங்க கொடுத்த 10,000 கூட கொடுத்துட்டாரு. எப்படி பேசுனீங்க பயப்படாம? படப்படப்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதே மாதிரி தான் பேசுறேன். எனக்கு அழிய வந்துச்சு, எனக்கு அவர் எதிர்க்க எனக்கு அழிய வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அங்க என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னாரு? பாத்துக்கலாம்னு சொன்னாங்களா? ஓகே சொல்லிட்டார் சார். அப்புறம் அவரு ஒரு தொகை கொடுத்ததா கேள்விப்பட்டோம். நீங்க உங்க கணவர் மேல ஒரு கோவமா இருந்தீங்களே, 1.25 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு 5,000 கூட வாங்காம நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சண்டையப்பட்டு இன்னைக்கு தமிழக அரசு உங்களுக்கு ஒரு தொகை கொடுத்துறதுக்காக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு கொடுத்தாங்க? கொடுத்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். அது எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைக்குது இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமை. நம்ம எதிர்பார்க்காத இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்படி எல்லாம் வருவீங்க, லைட்டு போடுவீங்க, பேசுவீங்க, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நான். இதெல்லாம் கம்மி, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இல்ல அவரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழக அரசு. ஆமா சார், செக் பார்க்கல இன்னும் நான். ஓகே ஓகே. அப்படியேதான் காலையும் திரியறல. அவரு ஒன்று கொடுத்தாரு, அப்புறம் இன்னொருத்தர் யாரு, சென்னை மாநகர கமிஷனர் கொடுத்தாங்க. அவரு சால்வை போட்டு ரிப்பன் பில்டிங்ல. ஓகே. அவங்களும் கொடுத்தாங்க. ஓகே. இது வந்து சிஎம் அவர்கள் கையால ஆமா சார் வாங்கினது. ஓகே. வள்ளுவர் சிலையும் கொடுத்துருக்காங்க, 1 லட்சத்துக்கு உண்டான காசோலையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு பதட்டம் இருந்துச்சா? ரொம்ப மன திருப்தி சார். ஓகே. அது கொடுத்துட்டு இது வாங்குறதால அது எவ்வளவு சொன்னாங்க அது எனக்கு தெரியாது, எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இது வாங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவா இருந்துச்சா? கண்டிப்பா. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன கேட்கணும்னா, 45 சவரன் உள்ள இருந்திருக்கு. நீங்க அதை கூட பார்க்கவும் இல்லை, என்ன இருந்ததுன்னு கூட நீங்க கவனிக்கல. நிறைய பேர்ல என்ன சொல்றாங்க, என்கிட்ட வரப்ப கூட ஒரு எப்படி அந்த அக்காக்கு அந்த மனசு இருந்துச்சு, அதுல ஒரு சவரன் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியுமா ஒரு சவரன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருமே அதை பாக்குறாங்கல்ல. இந்த அக்காக்கு பிழைக்க தெரியல, இந்த அக்கா வந்து ரொம்ப இன்னசென்ட்னு பாதி பேர் சொன்னாலுமே கூட பிழைக்க தெரியல, இந்த பொங்கலுக்கு அது கிடைச்சிருந்தா எங்களுக்கு எல்லாம் பெரிய பொங்கலா அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் சொல்லும் பொழுது எப்படிக்கா இருக்கு? நிறைய பேர் உங்களுக்கே ரேரா சொல்லுவாங்க, ஏன் பத்மா அப்படிலாம். கண்டிப்பா. இன்னைக்கு அந்த இடத்துல நான் 20 வருஷமா வேலை செய்யறேன். ஓகே. 4 கம்பெனிலயும் ஒரே தெருவுல தான் வேலை செய்யறேன். எல்லாருமே எங்க சொந்தக்கார மாதிரி பழகுவாங்க, அக்கா தங்கச்சி போல பழகுவாங்க. நான் பத்மானா அந்த தெரு ஃபுல்லாவே தெரியும், யாருன்னு கேட்டா பத்மானா சொல்லுவாங்க, அந்த மாதிரி பழக்கம். ஆனா 20 வருஷமா இருக்கும் இல்ல, அங்க எல்லாம் போறவங்க வர பொழைக்க தெரியாதுக்கிற, பொழைக்க தெரியாம இருக்க, அதெல்லாம் எத்தனை நாளைக்கு நான் வச்சிருக்க போறோம், இந்த மாதிரி பேர்ப்புகள்லாம் கிடைக்குமா நம்மளுக்கு இவரு சொன்னாரு. அப்படியா? ஆமா. அதெல்லாம் எத்துக்குன்னா பயத்துலதான் இருப்ப, நீ எத்தனை போய் குத்தினா உன்னை எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு. ஓகே. நான் ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன்க்கா, மனித உருவில் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உங்களை வந்து கொண்டாடுறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணா, இவங்களுக்கு எப்படி இந்த மனசு இருக்கு, இந்த மாதிரிதான் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம்னா, ஸோ அந்த அளவுக்கு பாராட்டி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ற, இந்த நல்லது தானே சார். அவங்க கிட்ட அவங்க பொருள் கொடுத்தா நம்ம எடுத்துக்கிறதால அதுல என்ன பண்ணணும், இன்னொருத்தர் பொருளை நம்ம எப்படி சொல்லலாம் சார். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாங்க. நம்ம எவ்வளவு ஒரு 5,000 ரூபாய்க்கு இன்னைக்கெல்லாம் போய் குப்பை வரும், குப்பையில என்ன வரும் ஏது வரும்னு தெரியாது, அப்படிலாம் வாரி கொட்டிட்டு நம்ம
நாற்றத்தில் வேலை செய்கிறோம். எவ்வளோ நாற்று அடிக்கணும் தெரியுமா? ம். அந்த மாதிரி இடத்துல வேலை செய்து சம்பாதிக்கிறோம். சும்மா கிடச்ச பொருள் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வருது? அப்படி இன்னொருத்தெல்லாம் எழுதுறப்ப அந்த அக்கா கடனே இல்லை போல, அதனாலதான் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. வட்டி சேர்த்துக்கல, வட்டி கட்டுறேன் நகைக்கு. 8 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தேன். ம். இப்போ கட்டி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு 6 மாசத்துல என் பொண்ணு மீட்டுட்டேன். நகை, என் அண்ணி நகை, இந்த குழந்தைங்க உட்காந்துக்கிறாரு காதுல இதெல்லாம் வச்சுதான் இந்த வீட்டுக்கு. அதான் இந்த வீடு எவ்வளவு கட்டணும். கடன்ல இருக்கீங்க நீங்க? ம். எவ்வளவு கடன்ல இருக்கீங்க? 8 லட்ச ரூபாய் கடன்ல இருக்கேன். இப்ப மட்டும் 8 லட்சம் ரூபாய் 8 கடன். லட்சம். 10 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ஆமா. ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவுகள் இருக்கு? எப்படி 8 லட்சம் ரூபாய் இது கடன்? வீடு கட்டினாங்க இவங்க. சரி. அவங்க என்ன பண்ணாங்க, லீஸுக்கு போயிடுங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டு ம். நான் எப்போ கொடுக்கணும் அப்போ கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டேன். ம். அதனால நம்மக்கிட்ட காசு இல்லை. நகை தான் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். எனக்கு ரொம்ப நகைன்னா ஆசை. ஆ. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன். இந்த மாதிரி கம்பளி கும்பலாம் வாங்குவேன். அது மாதிரி சேர்த்து வச்சிருந்த நகையை திரும்ப அடமானம் வச்சுட்டு 10,000க்கு எங்கள் பொண்ணுக்கிட்ட எல்லாம் வாங்கினேன். ம். அவங்ககிட்டயும் வாங்கி வச்சு கொடுத்துட்டு வீடு கட்டணும். ம். இப்போ தான் கட்டணும். 5 மாதம் ஆகுது வீடு ஓகே. கட்டிட்டு இப்போ நகைனா மீட்டுக்கலாம், கடன் வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் ம். அப்படின்ற ஐடியாவில் தான் சார் நான் வச்சேன். நான் ஓகே. ஆனா மாதம் ஒரு 40 30 கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மீட்டுரும். மீட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம் ஓகே. உங்களுக்கும் கடன் இருக்கு. ஆமாம். அண்ணனுக்கும் அந்த 1.25 லட்ச ரூபா கிடைச்சது இல்ல. அவருமே இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா, இப்ப என்னெல்லாம் கேட்டா அம்மா அப்பா சொல்லி வளர்த்தவங்க, இந்த மாதிரிலாம் கீழே கிடந்த பொருளை எடுத்து கொண்டு போய் இங்க கொடுத்துடணும். உங்களுக்கு இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கா ஆ. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம் சார். எங்கன்னா காசு கிடைச்சா அந்த மாதிரி கிடைச்சாலும் அவ்வளோ யார் பொருளை எடுக்கக்கூடாது, சரி. திருட்டு பேர் ஒண்டி இருக்கக்கூடாது நமக்கு ம். அப்படின்ற ஒரு எண்ணம். ம். அதனால எங்கேயுமே நான் திருடுற பழக்கம் மட்டும் எனக்கு கிடையாது. ம். எது இருந்தாலும் எடுக்க மாட்டேன். நான் பசங்களுக்கும் சொல்லி வச்சுக்கிறேன், ஸ்கூலில் எது கிடைச்சாலும் எடுக்கக்கூடாது ம். அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த பழக்கம் எங்கள் வீட்டுக்காரர் தான் அவருதான். காரணம். அவருக்கு அந்த 1.25 லட்ச ரூபா வரும்பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? அவரு நான் எடுத்துக்கலாம்னு சொன்னேன் சார். ஏன் ஏன்னா- கொடுத்த கீழே ரோட்ல கிடைச்சிது சார். ஆ, எனக்கு ஆ. இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு தெரியாது. கீழே கிடைச்ச காசு ஏன் கொடுத்த, இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ம், ம், ம். ஆனா அவங்க கொடுத்த 15,000 இவர் வந்து ஆசிரமத்துக்கு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டார் சார். எனக்கு அதான் சார், எனக்கு அது கொடுத்தது கூட பெருசு. இந்த 10,000 கொடுத்தாரு தெரியுமா, அதில் எனக்கு ரொம்ப வருத்தம். அழுதுட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக. சண்டை வீட்டில். எங்கள் பையனை விடுமா, அவர் தான் ஏதோ பண்ணுறாரு, நீ ஆமா அழுதுன்னுக்குற. ஓகே. இல்லைடா, ஒரு 10,000 எடுத்துன்னு வந்தாலும் நம்ம வீட்டு செலவுக்கு ஆயிருக்கும்ல ஆமா, ஆமா. அப்படின்னு சொன்னேன் சார். ஓகே. அண்ணன் செஞ்ச புண்ணியம் நீங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கே கொடுத்துருக்க அந்த வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பரிசு ரொம்ப சின்ன பரிசா தான் இருக்கும். ம். நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன லிங்க், அவங்களோட வீடியோ கீழே நிறைய பேர் எழுதுனது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க சொல்லுங்க, இல்ல அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களோட ஆசை என்னவோ அதை நிறைவேற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்களும் இன்னைக்கு முதல்வர்கிட்ட அதான் கோரிக்கையா வச்சிருக்கீங்க. ஆமா. கண்டிப்பா அது சீக்கிரமா நடக்கும். இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தெரிய ஆரம்பிச்சு. தெரியாம இருந்தேன் சார். நான் அந்த தெருவில் 35 வருஷம் ஆகுது கல்யாணம். ஆ, பத்மானா தெரியாது யாருக்கும். ஆ, ஆ. எங்க அக்கா பேர் அமுதானா தான் தெரியும். சரி. என் பேரே தெரியாது யாருக்கும். ஆ, 35 வருஷமா குடும்பம் பண்றேன். ம். நான் வெளியவும் போறது இல்லை. வேலைன்னு வந்தா வீட்டுக்குள்ள இருப்பேன். ஆ, அவ்வளவுதான். ஆ, ஆ. இப்போ பத்மா அவங்க இப்போலாம் தான் எல்லாம். உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு நான் யாருன்றது. ஓகே, ஓகே. இன்னும் நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வரும். இன்னும் பெரிய பெரிய உயரங்களுக்கு நீங்க போவீங்க. என்ன உங்களுக்கு ஆசை? பத்மாக்காக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை சார், எனக்கு ஒன்றும் என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அவன் நல்லா இருக்கணும். எனக்கு என்ன சார் வயசாச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆசை இருக்க போகுது. ம், ம். எங்கள் வீட்டுக்காருக்கும் அவ்வளோதான். அவருக்கு ஒரு வண்டி ரெடி ஆச்சுன்னா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துன்னு போகிறாரு, வண்டி ஓட்ட போகிறாரு. ஓகே. அவர் சம்பாரிச்சு சாப்பிடணும் சார். ஆ, அவ்வளோதான் எனக்கு ஆசை. ஓகே. இந்த மாதிரி எங்க உழைச்சிட்டு நிம்மதியாக அந்த ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கீங்க, டிவில வந்திருக்கீங்க. நிறைய பேர் எங்களை மாதிரியான ஆட்கள் தேடி வந்திருக்கோம். பணக்காரா இருக்கணுன்ற ஆசைலாம் இல்லை. இதே மாதிரி லிமிட்டு. நல்ல மனிதரா இருக்கணும். ஆமாம், நல்ல மனுஷனாக இருக்கணும், உழைப்பு இருக்கணும், உழைச்சி சாப்பிடணும் சார். யாரையுமே ஏமாத்தாம கீழே கிடக்கிற ஆமா. பொருளை கூட எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்க மனசுக்கு தான் நீங்க நன்ற எண்ணம் இருக்குல்ல சார் எனக்கு. அந்த மனசுல தான் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. பத்மாக்காவை நாங்க நினைச்சிட்டு வந்தது வேற, ஆனா இவ்வளவு இன்னசென்ட்டா இருப்பீங்கன்னு நான் நிஜமா நினைச்சுக்கல. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், அந்த குடும்பத்தோட சார்பா நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிடுறேன்.
நிறைய பொதுமக்கள் உங்ககிட்ட பெரிய பெரிய நன்றி சொல்ல சொன்னாங்க, அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் படிக்கல சார். எனக்கு படிப்பேரு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு 4 எழுத்து கூட எங்க பசங்கிட்ட கத்துக்கு தான் சார் போடுறேன். அந்த கையெழுத்து ஆபீஸ்ல போட சொல்லுவாங்க, எதுக்குன்னா ஒன்றுக்கு போட சொல்லுவாங்க, நம்மள போடணும்ல. அந்த 4 எழுத்து கூட எங்க பசங்கிட்ட கேட்டு கத்துக்கு தான் சார் போடுறேன். எனக்கு படிப்பறிவே கிடையாது சார், படிக்கவே இல்லை நான். மழை, வெயில், புயல் அப்படின்னு பார்க்காம நீ உங்களால தான் இந்த நகரமே சுத்தமா இருக்கு. ஸோ உங்க கையும் சுத்தமா இருக்கு, அதை நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்டு நீங்க ரொம்ப கடினமா வேலை செய்யும் பொழுதுலாம் சாக்கடை நீங்க சொல்ல மாதிரி எங்க வேணா எல்லா இடத்துலயும் நீங்க கை வச்சு பெருக்காத இடங்கள் கிடையாது. அந்த கஷ்டத்திலையும் அடுத்தவங்க நகை எனக்கு வேண்டான்னு ஒரு முடிவு வேண்டாம் சார். எனக்கு நீங்க என்ன நினைச்சீங்க, எனக்கு வேணாம் அந்த பொருள். நான் இதே மாதிரி நல்லா உழைச்சி எங்கள் வீட்டுக்கார சம்பாதிக்கணும், என் பிள்ளை சம்பாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும். அந்த சம்பாதியில் இருந்தால் போதும். கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அவங்களும் பாதி பேர் ஏன் கொடுத்தீங்கன்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் நம்ம கம்பெனி கெட்டு போய்டும், அது மெயின். 3 வருஷமாக வேலை செஞ்சு சோறு போட்டுக்குது, நம்மளை காப்பாற்றிக்குது. எத்தனை வாட்டி எங்கள் வீட்டுக்கார் வேலை விட்டு நின்று சொல்லுவார், நான் திட்டுவேன். நான் வேலை செய்கிறதால எவ்வளோ யூஸ், நீ ஏன் என்ன ஒன்றா திட்டு, நான் வேலை செய்கிறத பற்றி நீ திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளோ பிடிக்குது அந்த வேலை உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும். ஏன் இந்த வேலை ஏன் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு? பிடிக்கும்னா காப்பாற்றிருக்குல்ல சார். ஒரு பையனை படிக்க வச்சுக்கிறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன சீருன்னு பார்த்துக்கிறோம். இப்போ படிக்காதவங்களுக்கு இது விட்டா வேறு வேலை என்ன சார் தெரியும்? ஒன்று வீட்டு வேலை செய்யணும், இல்லை இந்த மாதிரி பெருக்கிற வேலை செய்யணும். நம்ம பிள்ளை படிச்சதுன்னா நாளைக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம். அதனால தான் சார் இந்த வேலையை நான் திட்டவும் விட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பொருள் யார் ஒரு இது பண்ணாலும் நான் விட மாட்டேன். ஓகே, அந்த டூல்ஸுக்கு நன்றி சொன்னீங்களா? குப்பை தொட்டியில் எச்ச துப்புனா கூட விட மாட்டேன். அப்படியா? இது வேலை செய்கிற தொழில் ஏன் இதில் துப்புற, கீழே துப்பு. அதில் நான் 1000 குப்பை வாடுறேன், நான் செய்கிற வேலை. நீ அனாவசியமாக அந்த அதில் எச்ச துப்புற சொல்லுவேன் சார். சிறப்பு. உங்கள் கம்பெனிக்கு அதான் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை கூட நான் துவைச்சேன்னா காலில் மிதிக்கிட்டு போடுறதெல்லாம் கிடையாது. அதுக்கு என்ன மாதிரியே அதுக்கு இந்த காலை மிதிச்சு போடுறது, கால் தொடிக்க போடுறது அதெல்லாம் பண்ணுறேன். நிறைய பேர் கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிருக்காங்களாக்கா? எங்கேயாவது அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? என்ன யாரும் பேசுனதில்லை சார் இது வரைக்கும். நீங்க இத்தனை வருஷமா வேலை ஆமாம், நான் செய்கிற தெருவில் என்னை பற்றி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. பத்மாவா நல்ல பொண்ணு, அது பாட்டுக்கு வேலை செய்து போகுதுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு தான் என்ன படிக்க தெரியாமல் இருக்கிற பத்மா நீ அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த ஆட்டோவில் போகிறவங்கலாம் காஞ்சிபுரத்துலேருந்து வேலைக்கு வருவாங்க. ஏன்க்கா உனக்கு இவ்வளோ நல்ல மனசு, பாதியாச்சும் எடுத்துன்னு கொடுத்துருக்கலாம்ல, அவங்கனா பார்த்துட்டா இருக்க போகிறாங்க. நாங்கள் நம்மளுக்கு ஏன் பாது சொன்னேன், கையை கொடுத்துட்டு பாராட்டு போனாங்க. இந்த கம்பெனியில் கண்டிப்பாக நீங்களா அண்ணனே நிமிட்டு வேலையை விட்டு நின்னாலும் இவங்க நிற்க விட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பேர் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சந்தோஷம் சார். அண்ணா சொன்ன மாதிரி நைட்டு படுத்த நல்லா தூக்கம் வரணுங்க. இன்னைக்கு நல்லா தூங்குவீங்க. ஐயோ, சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது எடுத்துருந்தா என்ன பண்ணிருப்போமோ தெரியாது. பயந்து பயந்து வாழ்ந்துருக்கணும். அது இல்லாமல் அவங்கள பார்த்தா தான் சார் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வராங்க, நாங்கள் நிற்கிறோம், அந்த பையன் அந்த இதுவும் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒய்ஃபு அழுதே போயிட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா அவங்களுக்கு, ரொம்ப நன்றிக்கா, கைத்து கும்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சிலை? இதெல்லாம் நான் எங்கேருந்து வாங்குறது கையில்? அவர் கையில கொடுக்கும்போது உங்களுக்கு கை நடுங்கி இருக்குமே? கையெல்லாம் நடுங்கிச்சு சார். பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆசை தான் சார், அவங்கள பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு வேலை கேட்கணும். நான் நினைச்சது நிறைவேற்றிட்டேன் சார். எனக்கு கடவுள் தான் சார் சொன்னேன். கண்டிப்பா அந்த 30 தான் சார் சொன்னேன் எங்களுக்கு. ரொம்ப அழகா பேசுறீங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. ஆமாக்கா, இப்படியே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்னும் உங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்கும், இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு நீங்களும் போகணும். அண்ணனோட வழிகாட்டுதல் இப்படி அப்படியே நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்க்கா. ரொம்ப நன்றி. சந்தோஷம் சார். இப்போ இந்த குறுகிய நேரங்கள்லயே உங்களுக்கு அதிகமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிருங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி சார். என்ன யாரா திட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. திட்டுறவங்களுக்கு நன்றி சொல்றீங்க? அவங்க தெரியாம திட்டுறாங்க சார், கூடாதா அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஏன் சார் அதெல்லாம், நமக்கு உழைக்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க நகைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது சார். இதுதான் பத்மாக்கா, ரொம்ப அழகான ஒரு பெண். ரொம்ப நன்றிக்கா.
தேங்க்யூ ஸோ மச். சொல்ல வந்து சந்திக்கும் முறை உங்களை எடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.